பொட்டுக்கல்லையும் பட்டை மிளகாயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அந்த நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கடலை, கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 50 பருப்பு கடலைப்பருப்பு இருக்கும். அதையும் இதோட சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம முறுக்கு மாவு மாதிரியே பிசைஞ்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நான் இப்போ நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச பிறகு பார்ப்பேன். நாங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பந்து மாரி எடுத்துக்க மாட்டோம். இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம தட்டையை செய்ய வேண்டியது. தட்டை செய்யும் போது பார்க்கலாம் வாங்க. அவ்வளோ பெரிய உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு நம்ம தட்டிக்கலாம். இவ்வளோ பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வாழை இலையில் எண்ணெயை வச்சு நம்ம தட்டி இந்த மாதிரி வேஸ்டியில் உணர போட்டுக்கணும். உணர்ந்தோடனே தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். நான் தட்டி போட்டுருக்கேன் பாருங்க. இது மாதிரி தான் தட்டி எடுக்கணும். உணர்ந்த பிறகு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ எல்லாம் தட்டிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் தட்டிட்டு எல்லாம் தட்டின பிறகு என்னான்னு பார்த்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் போட்டுக்கலாம். இப்போ கரண்டியில் அடுக்கி வச்சு தான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுக்கலாம். அது தனித்தனியாக வெந்து அது தனித்தனியாக வந்துடும். இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். அதை இப்படியே போட்டு அவ்வளோதான். அது வந்த பிறகு தனித்தனியாக அது பிரிஞ்சு வந்துடும். நமக்கு வந்து வைக்காது. பொட்டியும் உடஞ்சிடும். அதெல்லாம் ஒன்றும் எல்லாமே நல்லா வந்துடும். கொஞ்சம் நேரம் வேக வச்சு நம்ம இப்படி பண்ணியிருந்தோம்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அம்மா நான் எள்ளோட தட்டியிருக்கேன். நீங்கள் செய்கிற மாதிரி இருக்க என்னன்னு பாருங்க. சூப்பராக செஞ்சுருக்கம்மா. நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குமா? நல்லாவே இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. வாங்க என்னடா எப்படி இருக்குது பொண்ணு நான் வந்திருக்கேன்னு செஞ்சு காமிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் வாங்க. இப்போலாம் நான் குளிச்சுட்டு வந்தேன், சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். வெள்ளை பாருங்க எப்படி தட்டி அந்த பொண்ணு சாப்பிட போகிறேன். எல்லோரும் கொண்டாடும். எல்லோரும் வாங்க. இந்த எல்லோரும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.